சமாதான பலி, காளை, பசு. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி, பசுவானாலும் சரி, பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்லக் கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. கர்த்தருடைய பலிபீடத்தில் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலிகள் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் அவரை துதிப்பதற்காகவும் அவரை மகிமைப்படுத்துவதற்காகவும் செலுத்தப்படும் பலிகளாகும். ஆகையினால் சர்வாங்க தகன பலிகள் பலிபீடத்தின் மேல் முற்றிலுமாக தகனிக்கப்பட வேண்டும். சமாதான பலிகளை சர்வாங்க தகன பலிகளைப் போல முழுவதுமாக தகனிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து பராமரிக்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மையான எல்லா ஈவுகளையும் தருகிறார். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தும் சமாதான பலியானது பலிபீடத்திற்கு சொந்தக்காரராகிய கர்த்தருக்கும் பலிபீடத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியருக்கும் சமாதான பலியை படைத்திருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. நாம் கர்த்தரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் அவரோடு ஒப்புரவாக வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தப்படும் சமாதான பலியிலே ஒப்புரவாகுதல், ஒருமனப்படுதல், ஐக்கியமாயிருத்தல் ஆகிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகையினால் இந்த பலியானது சமாதான பலி என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தரும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் ஒப்புரவானதற்கு அடையாளமாகவும் அவர்கள் இப்போது பகையில்லாமல் சிநேகமாகவும் ஐக்கியமாகவும் இருப்பதற்கு அடையாளமாகவும் சமாதான பலியிலே ஏகமாய் பந்தி இருக்கிறார்கள். சமாதான பலியானது சிநேகத்திற்கும் ஐக்கியத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறது. சமாதான பலியை செலுத்துகிற இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு சமாதானத்தை உறுதி பண்ணுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு ஒப்புரவாகி இருப்பதினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை போஷித்து பராமரிக்கிறார். அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். சமாதான பலியானது இஸ்ரவேல் புத்திரரின் சந்தோஷத்திற்கும் செழிப்பான ஜீவியத்திற்கும் அடையாளமாகும். கர்த்தர் தங்களுக்கு நன்மையான ஈவுகளை தர வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து கர்த்தர் அவற்றை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி தருவார் என்னும் எதிர்பார்ப்புக்கு அடையாளமாக அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே சமாதான பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தர் தங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு தம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தங்களுக்கு கிருபையுள்ள ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நன்றியோடு அங்கீகரிக்கும் வண்ணமாக அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தப்படும் சமாதான பலிகளானது அவருக்கு செலுத்தப்படும் நன்றி பலிகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு பலியாக செலுத்தப்படும் காளை, பசு, ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்கடா ஆகியவற்றை விட நம்முடைய ஸ்தோத்திர பலிகளே அவருக்கு மிகவும் பிரியமானதாய் இருக்கும். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. அவன் செலுத்தும் பொருத்தனையாவது உற்சாக பலியாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம். கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை படைப்பது சம்பந்தமான பிரமாணத்தின் விவரம் வருமாறு: சமாதான பலியை அது காளையானாலும் சரி, பசுவானாலும் சரி, அதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். அது பழுதற்றிருக்க வேண்டும். பலி செலுத்துகிறவன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். சமாதான பலியில
குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக பலி செலுத்துகிறவன் செலுத்துவானாக. அதை ஆசாரியன் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டின் மேல் போட்டிருக்கும் தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள். பலி செலுத்துகிறவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். பலி செலுத்துகிறவன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடு எலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். பலி செலுத்துகிறவன் செலுத்துவது வெள்ளாடாக இருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். பலி செலுத்துகிறவன் அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் ஆசாரியர் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவர்கள். கொழுப்பாயாவது இரத்தத்தையாவது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் புசிக்கலாகாது.